ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதினதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு. பவுல் கொரிந்து சபையை பார்க்கிறான். கொரிந்து சபை, கொரிந்து பட்டணம் ஒரு நல்ல ஒரு வியாபார பட்டணம். அது நம்முடைய இந்தியாவில் இருக்கிற பம்பாய் எப்படி இருக்குதோ, மும்பை பட்டணம் அந்த மாதிரி ஒரு வளர்ந்த பட்டணம். அந்த அகாயா மக்கதோனியா என்று வேதாகமத்திலே 2 தேசங்களை சொல்லியிருக்கும். இந்த அகாயா மக்கதோனியா 2 சேர்ந்து தான் இப்பொழுது கிரேக்கு தேசம், கிரீஸ் என்று இருக்கிறது. இந்த அகாயா தேசத்தில் மிகப்பெரிய வியாபார பட்டணம். அது ஒரு ஹார்பர் சிட்டி. அது கேட்வே ஆஃப் அகாயா என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமை மிகுந்த பட்டணம். அந்த பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்கள் எல்லாம் படிப்பு அதிகம் உள்ள பட்டணம், பணக்காரர்கள் உள்ள பட்டணம், வியாபார பட்டணம். அது ஒரு கேட்வேயா இருக்கிறபடினால பல நாட்டு கலாச்சாரங்கள் நிறைந்த பட்டணம். அல்லேலூயா. நீங்கள் இங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு போனீங்கன்னா மும்பையில் தாராவின்னு ஒரு பகுதி இருக்குது. ஒரு காலத்தில் ரவுடி பயிர்கள் இருந்த இடம். யார் ரவுடின்னு சொன்னால் எல்லாம் தமிழ்நாட்டுக்காரன் தான். தமிழர்கள் அங்கே அதிகமாக வசித்த இடம். ஒவ்வொரு ஏரியாலையும் கொஞ்சம் கலாச்சாரங்கள் அந்தந்த பகுதியில், குஜராத்தி கலாச்சாரங்கள் மேற்கு மும்பையில் உண்டு. இப்படியெல்லாம் பல நாட்டு கலாச்சாரங்கள் நிறைந்த ஒரு பட்டணம். படிப்பில் சிறந்த பட்டணம். அல்லேலூயா. கிரேக்க தத்துவ ஞானிகள் இருந்த பட்டணம். ஏதென்ஸுக்கு கொஞ்சம் கூட, அத்தேனே பட்டணத்துக்கு கொஞ்சம் கூட குறைஞ்ச பட்டணம் கிடையாது கிரேக்கு பட்டணம். இந்த பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய ஊழியத்தை போய் செய்தான். அந்த ஊழியத்திலே அந்த பட்டணத்துக்கு போகும்பொழுது அங்கே கொஞ்சம் சில விசுவாசிகள் இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் அப்பல்லோ என்ற வேதபாரகன் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளானவர்கள். இப்போ பவுல் அந்த பட்டணத்துக்கு போன உடனே அந்த ஜனங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறத பார்க்குறான். அப்போ கேட்குறான், ஒரே ஒரு குறை இருக்கிறத பார்க்குறான். ஒரே ஒரு குறை இருக்கிறத பார்க்குறான். அந்த ஜனங்களை பார்த்த உடனே தெரிஞ்சிருமே, நல்லா உற்சாகமாக இருக்காங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பக்கி பிடிச்ச மாதிரி இருந்தால் அதான் நமக்கே தெரிஞ்சிருதில்ல. அப்போ பவுலுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ அவன் கேட்குறான், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். உடனே அவங்களாம் சொன்னாங்க, பரிசுத்த ஆவி உண்டுன்னு கேள்விப்படவே இல்லையே. பரிசுத்த ஆவி உண்டுன்னு கேள்விப்படவே இல்லையே. 19ஆம் அதிகாரத்தில் அது குறித்து எழுதியிருக்கும், நடவடிக்கைகள் புஸ்தகத்தில். உடனே அப்போ நீங்கள் அப்போல்லோ என்ன ஞானஸ்நானம் கொடுத்தான்? அது யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை கொடுத்தான். மனம் திரும்புதலுக்கு என்று ஞானஸ்நானத்தை கொடுத்தான். உடனே பவுல், இல்லை, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு அந்த ஞானஸ்நானத்திலே பரிசுத்தாவி இருக்கிறாரு என்று சொல்லி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிவிட்டு அவர்களுக்கு ஜெபித்தான். அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசினார். நல்லா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைய காலங்களிலும் இந்த கடைசி காலத்திலும் கூட விசுவாசிகள் ஆன அநேக விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமலேயே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமலேயே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் மறுரூபமாக முடியாது. என்னது? என்ன கவனிங்க, நீங்கள் ஜீவியத்தில் மறுரூபம் ஆக முடியாது. அந்த ஜென்ம சுபாவம் அப்படி தான் இருக்கும். அந்த மாம்ச சுபாவம் அப்படி தான் இருக்கும். பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும், ஆனால் பாவ சுபாவம் இருக்கும். எப்போ வேணாலும் விரும்பின நேரமெல்லாம் பாவம் செஞ்சுக்கிடலாம். இப்படி பலவீனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கும்.
ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோமானால் பாவத்தை ஜெயிப்பதற்கும் உலகத்தை ஜெயிப்பதற்கும் தேவன் உன்னத பலத்தை நம்மேல் கட்டளையிடுவார். நல்ல கையை தட்டுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதை குறித்து பவுல் அந்த சபைக்கு அறிவித்த போது ஜனங்கள் ஆர்வமாய் அதை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ இந்த சபை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சபைக்கு பவுல் நிருப எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஜனங்கள் அபிஷேகம் பெற்றார்கள், வரங்களை பெற்றார்கள். எப்படி சொல்லுங்க? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்களேன். எதெல்லாம் நம்ம பெற வேண்டி இருக்குது? அபிஷேகம் பெறுறது, வரங்களை பெற்றுக்கொள்ளணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். இந்த சபையார் காத்திருந்தார்கள். நமக்கும் இயேசுநாதர் வருகையில் வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும்னு காத்து தான் இருக்கும். எப்போ வருவார்னு தெரியல, ஆனாலும் ஆவலோடு காத்திருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஆவலோடு காத்திருந்தால் ஒரு குதிச்சிருப்பீங்க. இப்போ சோத்திரம். இப்போ அந்த சபையில் சில கர்த்தருக்கு பிரியமில்லாத குழப்பங்கள் இருந்தது. கவனிக்கிறீங்களா? அந்த சபையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத சில குழப்பங்கள் இருந்தது. அங்கே என்ன குழப்பம்? 4 குரூப் இருக்குது. ஒன்று பவுலை சேர்ந்தவன் என்றும், இன்னொன்று அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், அப்போ இன்னொன்று கேபாவை சேர்ந்தவன் என்றும், இன்னொன்று இயேசுவை சேர்ந்தவன் என்றும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாங்கள்லாம் இயேசுவை சேர்ந்தவர்கள். நாங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். இயேசுநாதர் நேரடியாக சொன்னா தான் கேட்போன்னு சொல்கிற சில கேஸுகள் இருக்குது சபைகளில். இங்கே இருக்கா இல்லையான்னு தெரியலை, இருந்தால் மாறிடுங்க. சோதரம். பவுலை சேர்ந்தவன்னா என்ன? பவுல் பிரசங்கம் தான் அவருக்கு பிடிக்கும். அப்பல்லோவை சேர்ந்தவன்னா அப்பல்லோ பண்ணுற பிரசங்கம் தான் பிடிக்கும். ஏன்னா அப்பல்லோ இங்கே மனம் திரும்புதல் குறித்து தான் பேசுகிறாரு, நமக்கு தெரிந்த பக்தியில் நடக்கை வாழணும்னு பேசுகிறாரு. ஆனால் பவுல் வந்துட்டாருன்னா எல்லாம் ஆவியில் நடத்தப்படணும், ஆவியில் நிரம்பணும், ஆவிக்குரிய சிந்தை வேணும் இல்லையா? இப்படி பேசுகிறாரு. அதை காட்டிலும் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால எங்களுக்கெல்லாம் யாரை தான் பிடிக்கும்? சொல்லுங்க வாயை திறந்து. நீங்கள் அமைதியில் இருக்கிற பார்த்தா இங்கேயும் அப்படி குரூப் இருக்கு போல் இருக்கு. எங்களை அவங்கள தான் பிடிக்கும், இவங்கள தான் பிடிக்கும். நான் கொரிந்து சபையை பற்றி சொன்னேன், உங்களை சொல்லலை. நீங்கள்லாம் உண்மையிலேயே சோதரம். 3வது ஒரு குரூப்பு எங்களுக்கு கேபாவை தான் பிடிக்கும். என்னது? இந்த கொரிந்தியருக்கும் கேபாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த கேபா யாரு? பேதுரு. கொரிந்தியருக்கும் ஒரு நாள் கூட கொரிந்து சபையும் வந்து பார்த்ததும் கிடையாது. யாரு? ஆனாலும் பார்க்காத ஒரு ஆள் மேல பக்தி, அவங்கள தான் பிடிக்கும். சில சபைகளில் பார்த்துருக்குறோம். லோக்கலில் இருக்கிற பாஸ்டர் பிடிக்காது. லோக்கலில் இருக்கிற இங்கே இருந்துக்கிட்டு அங்கே ஸ்தாபன தலைவர்கிட்ட இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்பான். இங்கே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சபையில் யூடியூப்பில் அப்படி செய்தி ஓடும். இங்கே பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கோம், இதை கேட்க மாட்டான். யூடியூப் ஓப்பன் பண்ணி அங்கே உள்ளது, இங்கே உட்கார்ந்துருக்கிறது எங்கே? இங்கே உட்கார்ந்துருக்கிறது இங்கே. ஆனால் பிரசங்கம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் ஒரு விசுவாசியை ஒரு சபையிலே கொண்டு வந்து விடுகிறார் என்று சொன்னால் அந்த சபையில் இணைந்து, அந்த சபையில் ஒரே ஐக்கியமாக இருந்து, அந்த சபைக்குள் பக்தி விருத்தி அடைந்து மனவாட்டி ஆகணும். நல்லா 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் சத்தமாக சொல்லுங்க. என்ன? அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி இருக்கிறார். 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்து பார்த்தீங்கன்னா 7 சபைகள் இருக்கு. 7 சபைக்கும் நல்ல கவனிங்க,
7 சபைக்கும் ஒரே ஊழியக்காரன் இல்லை, ஒரே தூதன் அல்ல. 7 சபைக்கும் 7 தூதன், அப்படித்தானே எழுதி இருக்குது. 7 சபைக்கும் 7 சபைக்கு ஒரே மாதிரி சொல்லியிருக்கிறார், பேசியிருக்காரா? இல்லை. இங்கே இருக்கிற சபை, பக்கத்தில் இருக்கிற சபை, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமான கிளைமேட் இருக்கும். அவர்களுக்கு அந்த நாளில் என்ன செய்தி வேண்டுமோ அந்த செய்தியை கர்த்தர் கொடுப்பார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் அந்த செய்தியை கேட்டோன்னு சொன்னால் அது நமக்கு ஏற்றதாக இருக்காது. ஒருவேளை காதுக்கு இனிமையாக இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆத்துமாவுக்கு பிரயோஜனப்படாது. அதனால தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு சபையிலே கொண்டு வந்து இணைக்கிறார். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சிக்கோங்க, கவனமாக இருங்க. இந்த இணைப்பை எப்படியாவது கெடுக்க பிசாசு திட்டம் போடுவான், இடம் கொடுத்துடாதுங்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஒரு சபையை ஏற்படுத்துகிறார்? அவருடைய சரீரத்திலே நாம் இணைந்திருக்கிறோம். அவருடைய மகிமையாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு சத்திய உபதேசத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த கொரிந்து சபையை பார்க்கும் பொழுது பார்ஷியாலிட்டி இருக்கிறது, அங்கே குரூப்பிசம் இருக்கிறது. சரி, அது ஒன்று. ரெண்டாவது, அந்த பட்டணம் பல கலாச்சாரம் உள்ள பட்டணமாக இருந்ததுனால சில தவறான கொள்கைகளும் தவறான ஜீவியமும் அங்கே இருந்தது. அந்த கலாச்சாரத்தில் உள்ளவர்களுக்கு இதுக்கு தப்பா தெரியலை. நல்லா கவனிங்க, அது தப்பா தெரியலை. உடை உடுத்துறதுல இருந்து, ஆகாரம் புசிக்கிறதுல இருந்து, சரீர பிரகாரமான வாழ்க்கை எல்லாவற்றிலும் சில விகற்பமான காரியம் அந்த சபையில் இருந்தது. ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறான், எந்த சபையானாலும் கர்த்தருக்கு உகந்ததாக காணப்படணும். அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படித்தான் சபை இருக்கணும். எப்படி? ஆமாம், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நாம் மாறணும். நமக்கு ஏற்றார் போல பிரசங்கம் அல்ல. அல்லேலூயா. அவருக்கு ஏற்றார் போல நாம் மாறணும். நமக்கு ஏற்றார் போல கர்த்தர் மாற மாட்டார். 2 கையை உயர்த்துங்க. யார் தான் மாறணும் சொல்லுங்க. ஏன் நான் தான் மாறணும்னு சொல்லுங்களேன். நீங்கள் தான் மாறணும். அல்லேலூயா. சரி, இதை பவுல் கண்டித்து உணர்த்துகிறான். அங்கே இருந்த பாவங்கள், முக்கியமாய் செய்யப்பட்ட பாவங்கள் என்னன்னு சொன்னால் குழப்பம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு. அது அந்த கொள்கை உள்ளவெல்லாம் உள்ள கூடிக்கிறான். சபையில் ஒன்றா வந்து ஆராதிக்கிறான், சபையில் ஒன்றா தான் இருக்கிறான், ஆனால் கொள்கையில் வேற இருக்கிறான். இது எவ்வளோ பெரிய ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பாருங்கள். சரி, அடுத்தாற் போல என்ன நடக்கிறது? அந்த சபையில் சில பாவங்கள் இருந்தது. சிலர் பாவம் செய்தார்கள், மாம்ச பிரகாரமான பாவம் செய்தார்கள். மாம்ச பிரகாரமான பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தை குறித்து சிலருக்கு என்ன இருந்துச்சு, இதெல்லாம் ஆண்டவர் பெருசா நினைக்க மாட்டார். எது? ஹலோ, கேட்டு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் ஆண்டவர் பெருசா நினைக்க மாட்டார். ஆண்டவருக்கு விசுவாசம் தான் பெருசு. ஆண்டவருக்கு விசுவாசத்தை காட்டிலும் பரிசுத்தம் தான் பெருசு. ஏன்னா ஆண்டவர் சொன்னா, பரிசுத்தம் இல்லாமல் சத்தமா சொல்லுங்களேன், ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப ஆண்டவருக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்களேன், பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஏதோ ஒரு காரியத்தில் நல்லா இருந்துட்டு ஒரு காரியத்தில் நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை திருப்தி அடைய மாட்டார் ஆண்டவர். எல்லாவற்றிலும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையினாலே பவுல் அந்த பாவத்தை குறித்து கண்டிக்கிறான். ஆனால் பாருங்க, சிலர் அந்த பாவத்தை குறித்து என்ன நினைக்கிறார்கள், இதெல்லாம் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்ன, சில பேர் அந்த பாவ ஜீவியத்தை உள்ளவர்களை சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். ஆண்டவர் அந்த நாட்களில்
நியாயப்பிரமாண காலம், நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நடத்தின அந்த கானான் யாத்திரையில் ஆண்டவர் சொன்னார், யார் பாவம் செய்தாலும் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி அவனுக்கு தண்டனை கொடுத்துடணும். நம்ம குடும்பத்தில் உள்ள கூட பிறந்தவனாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் கஞ்சாடையாக இருக்கவே கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பாவத்துக்கு யார் மூடாக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் அந்த பாவத்துக்கு உடன்பட்டு விடுவார்கள் என்கிறத ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவம் யார் செய்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது வெறுக்கப்பட வேண்டியது, அது கண்டிக்கப்பட வேண்டியது, அது திருத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆக நான் காரணம் என்னன்னு சொன்னால், இப்பவும் அந்த கொள்கைகள் இப்பொழுது நிறைய பரவி வந்து கொண்டிருக்கிறது. இப்பவும் இது வேதாகமத்தில் காலத்தில் இருந்த அந்த கொள்கை இப்போ பரவி வருது. என்ன தெரியுமா? இந்த சரீரம் மண்ணில் இருந்து வந்தது. இந்த சரீரம் இது மண்ணுக்கு தான் திரும்ப போகுது. இந்த மண்ணுக்கு தான் திரும்ப, நல்லா கவனிக்கணும். இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, இது மண்ணுக்கு தான் திரும்ப போகுது. ஆகையினாலே இந்த சரீரத்தில் செய்கிற எந்த பாவமும் நம்மளை பரலோகத்துக்கு போகிறத தடுக்காது என்று ஒரு நூதன கொள்கை, ஒரு பயங்கரமான சாத்தானுடைய வஞ்சக கொள்கை பூமி எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து சில சபைகளும் நடக்குது. இப்போ அந்த சபைக்கு போனால் எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எப்படி? நீங்கள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு அதுதானே ரொம்ப இஷ்டம். பல நேரங்களில் நம்ம மாம்சமும் மனசும் விரும்புகிறதான் செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்ம மாம்சமும் மனசும் என்ன சோக பாட்டு பாடுறீங்க? சத்தமாக சொல்லுங்க. என்ன மாம்சமும் மனசும் விரும்பினபடி தான் செய்கிறோம். ஆராதனை நேரத்துக்கு வர முடியாதுங்கிறது காரணமும் அதுதான். ஆராதனை சரியான நேரம் 7 மணிக்கு ஆராதனை 7 மணிக்கு வர முடியாததுக்கு காரணமும் மாம்சமும் மனசு விரும்புறதை செய்கிறது தான். அந்த மாம்சமும் மனசும் விரும்புறதை செஞ்சோன்னா வேதம் நம்ம மேலே ஆண்டவர் கோபப்படுவாருன்னு எழுதியிருக்கிறது. பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இந்த உலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற அன்றைக்கு அவன் எழுதி வைக்கும் பொழுது இப்பொழுதுன்னு எழுதுனா, இது எழுதப்பட்ட காலம் கிபி 60, கிட்டத்தட்ட 1900 வருஷத்துக்கு முன்பாக எழுதியிருக்கான். அப்போ இப்பொழுதுன்னு சொல்லிட்டான். அந்த வசனத்தை இப்போ வாசிக்கும் பொழுது எப்படி தான் வாசிக்கிறோம்? இப்பொழுது கிரியை செய்கிறது, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள். அடுத்த வசனம், அவைகளுக்குள்ளே நாம் எல்லாரும் வாசிங்கள எல்லாரும் பாருங்க. முக்காலத்தில் நமது மாம்ச இச்சைகளின்படி நடந்து நம்முடைய மாம்சம் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையில் பிள்ளைகளாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக அப்படி இருந்தோம், தேவன் மன்னித்தார். ஆனால் இப்பொழுது என்று எழுதியிருக்கிறபடி ஆகாயத்து அதிகார பிரபு இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஐயா அம்மா கவனிங்க, ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய பிசாசு இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நம்ம இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. ஆகையினாலே இந்த அதிகாரத்தை எழுதும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உங்கள் சரீரமானது நீங்கள் மண்ணிலிருந்து பெறவில்லை, தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறீர்கள். நல்லா கவனிங்கள, ஆதி மனிதன் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டான். மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவன் எப்படி தான் இருந்திருக்கணும்? மண்ணானவனாக தான் இருந்திருக்கணும். ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் சொன்னார், அவன் ஜீவ ஆத்துமாவானான். 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆதியில் இந்த மனுஷனுக்கு சரீரம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் ஜீவன் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அவன் இந்த மண்ணில் உள்ள அந்த சரீரமும் அந்த ஜீவனும் உண்டாகும் பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் மனிதன் பாவம் செய்த போதோ மனிதன் பிளஸ்
பாவம் சேர்ந்து அவன் மாம்சமும் இரத்தமும் உடையவனாய் மாறிட்டான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவராகிய கர்த்தர், நல்லா கவனிக்கணும், நான் இப்படி நினைக்கிறேன், ஆண்டவராகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கின போது அவனுக்குள்ள மாம்சமும் கிடையாது, இரத்தமும் கிடையாது. என்ன கிடையாது? சத்தமாக சொல்லுங்க. என்ன? அவன் ஆவியினாலே பிழைத்தான். 2 கையை உயர்த்தி அல்லலையே சொல்லுவோமே. அவன் ஆவியின் சரீரம் இருந்தது, அந்த சரீரத்துக்குள்ளே ஆவி இருந்ததினாலே அவன் ஜீவ ஆத்மாவானான். இப்போ இந்த ஆதாம் பாவம் செய்தபடியினால அவன் மாம்சத்தை இரத்தத்தை உடையவனாக இருந்தான். அவனுக்குள்ள இந்த ஆத்மா செத்து போச்சு. ஜீவ ஆத்மாவா இருந்தது. என்ன துக்க வீட்டில் இருந்த மாதிரி இருக்கிய சொல்லுங்கள. ஜீவ ஆத்மாவா இருந்தது, சத்தமா சொல்லுங்க, செத்து போச்சு. ஆத்மா என்ன செஞ்சு? செத்து போச்சு. ஆண்டவர் சொன்ன பாவம் செய்யற ஆத்மா சாகுன்னு சொல்லி இருக்கிறான்ல. இவன் பாவம் செய்ததுனால ஆத்மா செத்து போச்சு. ஆனா மாம்சமும் இரத்தமும் இருக்கிறதுனால உயிர் இருக்குது. உயிர் என்பது வேறு, ஜீவன் என்பது வேறு. மாம்சத்தினோட ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரத்தம் உயிராக இருக்கிறதுன்னு பைபிள் எழுதியிருக்குது. அது ஜீவனாய் அல்ல. இது கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வருகையில வந்து நம்ம மறுரூபமாக்கும் பொழுது நம்முடைய மாம்சமும் இரத்தமும் பாவ சுபாவத்தினால் வந்த இந்த மாம்சமும் இரத்தமும் ஒரு மகிமையான சரீரமாய் மாறும், அழிவில்லாத சரீரமாய் மாறும். நான் சொல்றேன், அந்த சரீரத்தில் மாம்சமும் இந்த மாம்சமும் இரத்தமும் இருக்காது. ஏன்? இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் குறித்து வேதம் சொல்கிறது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா. மாம்சமும் எங்க எழுதியிருக்குது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது, அழியாமையை. இந்த மாம்சத்தில் இரத்தம் இருக்கும் வரை பாவம் இருக்கும். ஆனால் ஆவியினாலே அந்த பாவத்தை அழிக்க நாம் எப்பொழுதும் பிராக்டிஸ் பண்ணணும். பாவத்தை அழிக்க முடியுமா? முடியும். எப்படி முடியும்? ஆவியினாலே முடியும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறார். அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை அனல் மூட்ட வைக்கிறார், ஆவியில அனலாக்குகிறார், அபிஷேகத்தில் நிரம்பி வழியப்படுகிறார். இதெல்லாம் எதுக்கு? பாவத்தை, பாவ சுபாவத்தை அழிப்பதற்கு. 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? பாவ சுபாவத்தை அழிப்பதற்கு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய மாம்சமானது அப்படின்னு சொல்லல, உங்க சரீரமானது தேவனாலே பெற்றதும் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது. நீங்கள் அந்த பின்னால வாசிக்கலையே தம்பி, நீங்கள் உங்களுடையவர்கள். சொல்லுங்க, நீங்க யாரு? நான் என்னுடையவன் அல்ல. சொல்லுங்களேன், நீ யாரு? சொல்லு தம்பி, நீங்க யாரு? என்னுடையவன். அப்போ உங்க கை, காலு, மூக்கு, வாய், உங்க சரீரம், வாய், வயிறு எல்லாமே தேவனுக்குரியது. என்னது? தேவனுக்குரியது. இது சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவனோ இந்த மாம்சத்தின் மூலமாக, இந்த சரீரத்தின் வழியாகத்தான் நமக்குள் பிரவேசித்து நம்மை கெடுத்து போடுகிறதுக்கு கவனமாக இருக்கிறான். சாத்தானானவன் மனுஷன் பாவம் செய்யறதுக்கு பயன்படுத்துறது எது? மாம்சத்தை. பாவம் செய்யறதுக்கு பயன்படுத்துறது எது? மாம்சத்தை. சரீர பிரகாரமான இந்த வாழ்க்கையிலே நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்ற உணர்வு வேணும். இந்த மாம்சத்தை ஒருபோதும் கரைப்படுத்த இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது.
இந்த தேவனுடைய இந்த சரீரத்தில் தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அப்ப தேவ ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதே என்று சொல்லி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலையும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், எல்லாரும் திருப்பி பாருங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். எவ்வளவு கண்டிப்பான ஒரு வார்த்தை ஆண்டு சொல்லியிருக்கார். அப்படின்னா இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு. இங்கே ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொல்றார். 20ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்லா கவனிங்க. நீங்க பெற்றிருக்கிற சரீரம் யாரால வந்தது? தேவனால் வந்தது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி தேவனால் வந்தது. அப்போ இந்த 2ஐயும் அடிமைப்பட்டிருந்த சரீரத்தையும் கூட தன்னுடைய சிலுவையின் இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி கிரயத்துக்கு வாங்கினபடினாலே நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறதுனால நம்ம சரீரமும் நம்முடைய ஆவியும் தேவனுடையது. ஆகையினாலே அந்த சரீரத்தினால ஆவியினால யாரை தான் சந்தோஷப்படுத்தணும்? தேவனை தான் சந்தோஷப்படுத்தணும். ஒவ்வொரு காரியத்தை யோசித்து பாருங்கள். நம்ம தேவனை சந்தோஷப்படுத்துகிறோமா அல்லது நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆண்டவரை கூப்பிடுறோமா? பல நேரங்களில் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவரை யூஸ் பண்ணுறோமே ஒழிய ஆண்டவரை சந்தோஷப்படுத்த நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ஆண்டவரை சந்தோஷப்படுத்த நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கலன்னா அந்த சரீரத்தை கர்த்தர் என்ன செய்வாராம்? என்ன எழுதிருக்கு? கெடுப்பார். அந்த சரீரத்தை, ஹலோ கவனிக்கிறீங்களா? அந்த சரீரத்தை தேவன் கெடுப்பாராம். நம்ம கெடுத்தாவே பெரிய பாடாது. ஆண்டவர் கெடுத்தா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. அவர் வெறுத்தா நம்ம யார்கிட்ட போக முடியும்? உலகம் வெறுத்தா ஆண்டோட போயிடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். மாம்சம் வெறுத்தா, மாம்சம் நம்மளை பாடாப்படுத்திச்சுன்னா கர்த்தருடைய பாதத்தில் போய் விழுந்துடலாம். ஆண்டவரே என்னை ரட்சியும்னு. அவர் வெறுத்தா நம்ம யார்கிட்ட போய் நிற்க முடியும்? யார் நமக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள்? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுமா? ஊழியக்காரன்ட்ட வந்து சொல்லி, ஊழியக்காரன் தேவனுடைய பாதத்தில் திறப்பில் நிற்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அவனை அபிஷேகம் பண்ணின கர்த்தர் ஊழியக்காரனுடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு இறங்குவார். அல்லேலூயா சொல்லுமா? பாவம் செய்கிற மனுஷன் முதலாவது யாரை கட் பண்ணுறான்? ஊழியக்காரனுடைய உறவை கட் பண்ணிடுறது. என்னது? ஊழியக்காரனுடைய உறவை கட் பண்ணிடுறது. அப்போ எப்படி பரிந்து பேச? யோசிங்க. ஹலோ, இன்றைக்கு உலகத்தில் அதான் நடக்குது. சபைகளுக்கு அதான் நடக்குது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையை கேட்பதில்லை, இணங்குவதில்லை. ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்க இணங்கலைன்னு சொன்னா, கேட்டும் அதன்படி செய்யலைன்னு சொன்னா, சாத்தான் நம்ம எளிதாய் கண்ணி வைத்து பிடிக்கிறதற்கு நாம் அவருக்கு இடம் கொடுக்கிறோம் என்று அர்த்தம். சரி, இப்போ ஆண்டவரை சந்தோஷப்படுத்த, ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். வேதம் சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அதனால பிதாவானவர் குமாரனை மகிமைப்படுத்தினார். 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நாம தேவனை மகிமைப்படுத்தணும்னா அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அவர் முந்தி எல்லாத்தையும் செய்துட்டாரு. அவர் முந்தி நமக்காக பாடுபட்டு விட்டார், நமக்காக ஜீவனை கொடுத்து விட்டார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்து விட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உன் கூட
இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. செய்ய வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து செய்துட்டாரு. பரலோகத்துக்கு ஏறி போனாரு. அங்கிருந்து பிதாவினிடத்திலே பல வருஷத்தில் பரிந்து பேசி ஆவியின் வரங்களையும் நமக்கு அருளிவிட்டார். இன்னும் அவர் கொடுக்காதது என்ன? எல்லாம் கொடுத்து விட்டார். இனி நாம் அவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம முந்தணும். நம்ம முந்தி செய்தா அவர் நாம் செய்கிறத பார்த்துட்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு சொன்ன என்ன செய்வோம்? சங்கீத புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 14 50ஆம் சங்கீதம் 14 15 வாசித்தீங்கன்னா வாசிங்க. 50ஆம் சங்கீதம் 14 15. நீ தேவனுக்கு என்னது? ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? முதல்ல ஆண்டவர் நமக்கு ஒரு ஃபார்முலா சொல்லித்தரார். அந்த 14ஆம் வசனம் சொல்லுது, நீ தேவனுக்கு. அப்போ தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திர பலி நம்ம வாயில் வந்துக்கிட்டே இருக்கணும். நான் பார்க்குறேன், பழைய அநேக விசுவாசிகள் நான் பார்த்துருக்குறேன். நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் உள்ள விசுவாசிகள் பார்த்துருக்குறேன். என்ன வந்தாலும் அவங்க வாயில் ஸ்தோத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். தோத்திரம். ஆனால் இப்போ உள்ள விசுவாசிகள் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். வேலை பார்க்கும் பொழுதே முறுமுறுப்பு, வாயில் ஆத்திரமாக வந்துக்கிட்டு இருக்கும். புழுன்னு எனக்கையாவது பொறிஞ்சு தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம் புலம்பி கொண்டிருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் முறுமுறுத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் உங்கள் வாயில் என்னதான் வரணும்? சத்தமாக சொல்லுங்க. என்ன நடந்தாலும் தோத்திரம். நம்ம வாயில என்னதான் வரணும்? சத்தமா சொல்லுங்களேன். என்னதான் வரணும்? ஸ்தோத்திர பலி தான் வரணும். நாம ஸ்தோத்திர பலி வராது, இப்படியே சிந்தையில் ஆழ்ந்துரும். ஏன்னா நம்ம எல்லாம் பெரிய பிளாசபர் பார்த்தீங்களா, பெரிய ஞானி பார்த்தீங்களா, அதனால அப்படியே யோசித்துக்கிட்டே இருக்கு. இந்த யோசிக்கும் பொழுதுதான் ஈஸியா பிசாசு உள்ள வரும். நான் நினைக்கிறேன், ஆண்டவர் அப்பத்துணிக்கை எடுத்து திராட்சரசத்தை தோய்த்து யூதாஸ்டை கொடுத்தும் பொழுது யூதாஸ் அவனுக்குள்ளே சாத்தான் யூதாஸுக்குள்ளே புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி அவன் புகுந்தான்? நான் இப்படி நினைக்கிறேன், யூதாஸ் ஆண்டவரோடு கூட தான் இருந்தான், ஆண்டவருடைய சீசன் தான், கூடயே இருந்தவன் தான், அற்புதங்கள்லாம் செய்தவன் தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் யோசித்துக்கிட்டே இருக்கிறான். இவர் ராஜாவாகனா நம்ம மந்திரி ஆயிடலாமே, இவர் ராஜா ஆக மாட்டார் போல் இருக்கு, தெரியாதனமாக இவர் பின்னால் வந்துட்டோம், என்ன யூஸு, இவர் சாக போகிறேன்னு சொல்கிறாரு, செத்துட்டாருன்னா நம்ம நிலைமை என்ன செய்யலாம். இந்த யோசனை வந்தபோது பிசாசு சொன்னா, இங்கே பாரு, உனக்கு பதவி தானே வேணும், ஆசாரியனை போய் பாரு, உனக்கு பதவி கிடைக்கும். என்னது நான் கேட்குறேன், நாம் கர்த்தருக்கு ஏற்ற சிந்தையுள்ளவர்களாக இருந்தோம் என்றால் ஆவியானவர் நம்மை அபிஷேகித்து கொண்டே இருப்பார், அனல் மூட்டி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. தேவையில்லாத சந்தேகங்கள், குறைவுகள், அவிசுவாசமான காரியங்களை அப்படியே யோசித்துக்கிட்டே இருப்போன்னு சொன்னால் சாத்தான் அழகாக வந்து பேசுவான். பேசி நீ ஆசாரியனை போய் பாருப்பா, உனக்கு பதவி கிடைக்கும். எங்க இயேசுவோடு கூட இருந்தவனுக்கு ஆசாரியனை போய் பார்க்கறதுக்கு எப்படி டைம் கிடைக்கும்? இந்த சிந்தையில் உள்ளவனுக்கு கிடைக்கும். இன்றைக்கு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து நடப்பதற்கு நம்முடைய ஜீவியத்தை பக்குவப்படுத்த கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னா, கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை ஆவிக்கேற்றபடி ஏற்றுக்கொள்ள மனதாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு தீங்கு வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். சத்துரு நம்மளை நெருங்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும் பொழுது வேற்றுமையான சிந்தைக்கு இடம் கொடுத்து, மாம்சத்திற்கு இடம் கொடுத்து, பலவீனத்துக்கு இடம் கொடுத்து, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து,
இந்த வசனத்துக்கும் இந்த ஆலோசனைக்கும் செவி கொடுக்காதபடி நாம் வேறு சிந்தையா இருந்தால் அந்த சிந்தையுள்ளவர்களை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், எளிதாக கேப்சர் பண்ணிடுவான். இன்றைக்கும் ஆராதனைக்கு வர முடியாமல் தடைப்பட்டு போனோம், ஏன் வரலன்னு கேளுங்க. ஏன்னா இதை காட்டிலும் முக்கியமான வேலை அவர்களுக்கு இருந்திருக்கு. என்னன்னு கேளுங்க, கர்த்தருடைய பந்தியில சேர்கிறதற்கு வர முடியலைன்னா அவங்க கர்த்தரையே மறுதலிக்கிறாங்க. அவர் தன்னை நமக்காய் இரத்தத்தை சிந்தினதை காட்டிலும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இருக்குது. இவர்களை கண்ணி வைத்து சாத்தான் பிடிக்கிறது ரொம்ப எளிது. இவர்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக பாடுபட ஒப்பு கொடுப்பார்களா? நிச்சயமாக ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். பிரச்சனைகளில் கர்த்தருக்காய் நிற்பார்களா? நிற்க மாட்டார்கள். காரணம் சொல்லுவார்கள், பட்டியல் நீளம். காரணம் சொல்லுவார்கள், எந்த காரணத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க. இப்ப யூதாஸ் இப்படி நினைச்சதுனால அவனுக்கு டைம் கிடைச்சது. நீ ஆராதனைக்கு வரக்கூடாது, இன்னைக்கு ஆராதனை போக வேண்டாம்னு நினைக்கிறேன்னா உனக்கு நல்ல வழி கிடைக்கும் போகாம இருக்கிறதுக்கு. நீ போகணும்னு நினைக்கிறதுனால பிசாசு சில தடைகள் எல்லாம் கொண்டு வருவான். அந்த தடைகளை தாண்டி தான் வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா அது சில தடைகளை தாண்டி தான் ஆகணும். கர்த்தருக்காக வாழணும்னா பிரச்சனைகளை எதிர்த்து தான் வாழணும். உனக்கு சூழ்நிலை சாதகமா வரவே செய்யாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக, தேவ சித்தத்துக்கு மாறாக உன் சிந்தை வந்துட்டுன்னு வச்சுக்கோ சகோதரி சகோதரனே, உன் சிந்தை வந்துட்டுன்னு சொன்னா உனக்கு எல்லாமே எளிதாய் மாறும். எல்லாமே எளிதாய் மாறும். நான் யோசித்து பார்க்க, ஆண்டவருக்கு தெரியாம இவன் அங்க போயிருக்க முடியுமா? அவர் அனைத்தையும் அறிந்தவர். ஏன் போகும் பொழுது கண்டிக்கல? எங்கப்பா போயிட்டு வந்த? அழகா கேட்டான் இல்லையா எலிசா? கேயாசியை பார்த்து கேட்டான், எங்க போயிட்டு வர? ஒரு பக்கம் போல, இங்க தானே இருந்த. நீ ரதத்துக்கு பின்னால ஓடும் பொழுது என் மனம் உன் கூட வரலையான்னு கேட்டான். நாகமானோட குஷ்டரோகம் உன்னைய சேர்ந்து பிடிக்கும் சொன்னான்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாக்குறோம் ஆண்டவர் கண்டிக்கவே இல்லை. ஏன்னா கவனிங்க, உங்க சிந்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் கட்டாயமா உன் சிந்தைக்குள்ள புகுந்து உன்னை தன் பட்சமா இழுக்க மாட்டார். பிரதர் கவனிக்கிறீங்களா? நீங்க கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலைன்னு சொன்னா ஆண்டவர் கட்டாயமா உங்களுக்குள்ள வரமாட்டார். நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜென்டில். வாசர் படியில நின்று கதவை நான் தட்டுவேன், அவர் நினைச்சு உடைச்சிட்டு உள்ள வந்துடலாம். அப்படித்தானே? என்ன சொல்ல மாட்டீங்க? உங்ககிட்ட பெர்மிஷனே கேட்க வேண்டாம், உடைச்சிட்டு வந்துடலாம். உங்களை எப்படி பிடிக்கணுமோ தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமெல்லாம் போகும் பொழுது போற வழியிலேயே சொல்லுங்க, என் காலு என் இஷ்டப்படி போகணும், காலை அவரால் ஓடிக்கவும் முடியும். அவர் ஓடிக்க மாட்டார். உன்னை அடிக்க முடியும், அவர் அடிக்க மாட்டார். உனக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாச மக்கள் நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுத்தால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணை செய்வார். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். நீங்க கர்த்தருடைய ஆவிக்கு ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா அவர் துணை செய்ய மாட்டார். அவ்வளவுதான். இவன் போயிட்டு வாரான், எங்கப்பா போயிட்டு வாரன்னு கேட்கல. இவன் ஆசாரிகள் பார்க்கறதுக்கு டைம் இருந்தது, இயேசுநாதர் காட்டி கொடுக்கிற வேலை பேசுறதுக்கு டைம் இருந்தது. உனக்கு எல்லா டைமும் இருக்கும். ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு வேற எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ எல்லாத்துக்கும் டைம் கிடைக்கும், சந்தர்ப்பம் கிடைக்கும், எல்லாம் அனுகூலமா இருக்கும். அப்படி அனுகூலமா இருந்தாலும் அதற்கு நீ செவி கொடுக்க கூடாது. உதறிட்டு நான் கர்த்தருடைய பட்சத்தில் போய்வேன், கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தருக்காக அர்ப்பணிப்பேன், கர்த்தருக்கு தான் நான் சொந்தம். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த வைராக்கியம் வேணும். எப்படி? இந்த வைராக்கியம் வேணும். நீங்க கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறதுக்கு 1000 பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை மேற்கொள்கிற கிருபை உங்கள் மேல் உண்டு. தேவன் கிருபையை கொடுப்பார். சரி, தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ இந்த சரீரம் தேவனை சந்தோஷப்படுத்தணும். நல்லா கவனிங்களேன். இந்த சரீரத்தை வச்சு யாரை சந்தோஷப்படுத்தணும்? ஆனால் இன்றைக்கு இந்த சரீரத்தை நாமே சந்தோஷப்படுத்திக்கிறோம். அவன் சொல்றான், ஞானி என்று பெயர் பெற்ற சாலமோன் தன் சரீரத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு விதவிதமா உடுத்தினானாம், விதவிதமா அலங்கரிச்சானாம். ஞானி சாலமோன் சொல்றான். அல்லேலூயா. விதவிதமா சாப்பிட்டானாம், விதவிதமா அனுபவிச்சானாம். அது நிமித்தம் என்ன நடந்தது என்று சொன்னால், வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு 40-45 வயசு ஆகும் போதெல்லாம் அவன் தன் சரீர பலத்தை இழந்து உருவழிந்து பரிதாபமான மனுஷனா மாறினானா. அதுக்கு பிறகுதான் அவனுக்கு புத்தி வருது, எல்லாம் மாயை. என்னது? எல்லாம் மாயை என்பதை உணர்ந்து பிரசங்கியின் புஸ்தகத்தை எழுதிட்டு சொல்றான், எப்பா நான் பட்டு திருந்தி இருக்கிறேன், நீ படாமலே திருந்துன்னு எழுதி வச்சிருக்கான். என்னது? ஏன் பேசுங்கய்யா, நான் பட்டு திருந்தி இருக்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பட்டு திருந்த போறோமா, படாமலே திருந்த போறோமா? படாமலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்படிச்சிருவோயான்னு சொல்றவங்க மட்டும் கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க. சில கை உயரவே இல்லையா? அந்த ஒரு கை உயர்த்திட்டீங்களா? தோத்திரம். சரி, அப்போ கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. சில பேர் என்னதான் சொன்னாலும் அது அவ்வளோத்தையும் அல்லல் தட்டிட்டு போத்தான் செய்யும். அப்புறம் கிருபை இழந்து, வல்லமை இழந்து, பலத்தை இழந்து, சுகத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்துட்டு பரிதாபமாக வந்துட்டு, நான் நிறைவா போனேன், இப்போ குறைவாய் வந்திருக்கிறேன், என்னை எதுக்கு நகோமின்னு கூப்பிடுங்க, என்னை மாறாள்னு கூப்பிடுங்க, மாறாள்னு கூட போறாள்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டு கல்லர் கையில் அகப்பட்டான். கல்லன் என்ன செய்வான்? இருந்ததை பிடிங்கிக்கிட்டு குற்றுயிராக்கிட்டு போயிட்டான். ஆக நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவதற்கு மனப்பூர்வமாய் அர்ப்பணித்தால் சத்துரு தடைகளை கொண்டு வருவான், கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், தடையே வரலன்னா ஜெயத்தின் மகிமை உங்களுக்கு தெரியாது, போராட்டமே இல்லைன்னா வெற்றியின் வல்லமை உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் கர்த்தர் தடையையும் அனுமதித்து அந்த தடையை தாண்டுகிறதுக்கு கிருபையும் கொடுக்கிறார். 2 கரங்களை தட்டி கர்த்தர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தடையையும் கொடுக்கிறாரு, தடையில வெற்றியையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. பரீட்சைன்னு ஒண்ணு இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, வாத்தியார் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பரீட்சைன்னு ஒன்று வர்றது ஏன்? பாஸ் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன். பாஸ் பண்ணா தான் அடுத்த வகுப்பு. நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நாட்டிலலாம் சில சட்டங்கள்லாம் போட்டுருங்க. 5ஆம் கிளாஸ் வரை என்ன செய்யக்கூடாது, ஃபெயில் பண்ண கூடாது. சரி, 5 வரை படிச்சுட்டு போட்டுன்ட்டு இந்த பிள்ளை என்ன நினைக்கி, 5ஆம் கிளாஸ் வரை பரீட்சை எழுதலை, அதனால 6ஆம் கிளாஸும் என்ன செய்ய மாட்டேன், எழுத மாட்டேன், காலேஜ்லேயும் நான் பரீட்சை எழுத மாட்டேன், பேசாமல் பரீட்சைக்காம சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் எப்படி விளங்கும்? அப்போ தடைகளும் போராட்டங்களும் எங்கே உண்டோ அங்கே வெற்றியும் மகிமையும், அந்த மகிமையினால் உண்டாகிற கனமும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன உண்டு? வெற்றியில என்னெல்லாம் இருக்கு? கனமும் மகிமை. 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு ரகசியம் சொல்லட்டுமா?
தேவ தூதர்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? பார்த்தது இல்லையா? நான் பார்த்துருக்கிறேன், பல முறை பார்த்துருக்கிறேன். தேவ தூதர்கள் மகிமையின் சொரூபியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கனம் இல்லை. என்னது? சத்தமாக சொல்லுங்களேன். அவங்களுக்கு என்ன இல்லை? கனம் இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் மகிமை மட்டுமல்ல, கனத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால கர்த்தர் சொல்றார், இந்த சரீரம் தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். இந்த சரீரம் பாவத்துக்குரியதல்ல. இந்த சரீரம் அசுத்தத்துக்குரியதல்ல. இந்த சரீரம் நம்மை இஷ்டப்படியெல்லாம் வாழ்வதற்கு அல்ல, நம்ம இஷ்டப்படியெல்லாம் நம்மை சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. இந்த சரீரம் தேவன் தங்கி இருக்கிற ஆலயமாய் காக்கப்பட வேண்டும். ரெண்டு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? தேவன் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆலயமாய். ஆமென். தேவன் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆலயமாய் காக்கப்பட வேண்டும். ஆனா இந்த சரீரத்தை அநேகர் அவலட்சணமாக்கி அலங்காரம் என்ற பெயரிலே, வஸ்திரம் என்ற பெயரிலே, ஆகாரம் என்ற பெயரிலே சோத்திரம் பல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அலங்கோலமாக்கி தேவன் தங்கி இருக்கிற ஆலயத்திலே அந்த ஆலயத்தை விட்டு அவர் வெளியேறக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை துக்கப்படுத்துகிற அநேகர் உண்டு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த விஷயத்தை குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்க சரீரம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் பலவீனமாக இருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த சரீரம் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் பாவம் ஆள விடக்கூடாது. பாவம் ஆள விடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சில வேத பகுதிகளை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்களேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று வாசி. வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும். ஹலோ, ஒரு பெரிய லிஸ்ட் நிறைய போட்டிருக்கிறேன். இதில் இந்த லிஸ்ட்டில் ஒருத்தரை கூட நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தேவராஜ்யம் நமக்கு இல்லை. இன்னொரு வசனத்தை வாசி. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5 3ஆம் வசனத்துல வாசிங்க பாப்போம். மறைந்திருக்கிறது வெளிப்படும் போது இவைகளை பூமியில உண்டு பண்ணுகிற இந்த அவயங்களை அழித்து போடுங்கள். எவ்வளவு அழகா ஆண்டு சொல்லியிருக்கா பாருங்க. என்ன செய்யணுமா? எது இவையெல்லாம் உண்டு பண்ணுதான்? நம்ம சரீரத்தினோட பார்ட்ஸ் தான். கண்கள் இச்சையை உண்டாக்குது. இந்த மாம்ச இச்சையை உண்டாக்குது இல்லையா? சோத்திரம். கண்கள் நிச்சய மாம்சத்துடைய சிந்த ஜீவனத்தின் பெருமையை உண்டாக்குது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? அழித்து போடணும். ஏன் அழித்து போடணும்? அதுக்கடுத்து சந்தோஷிங்க. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் தேவ கோபாக்கினை வரும். இதெல்லாம் தேவ கோபத்தை வாங்கி தந்துருது. நல்லா கவனிக்கணும். நம்மளா போய் கோபத்தை உண்டாக்குறதுக்காக ஏதோ செய்ய வேண்டாம். நம்ம மாம்சம் மனசு விரும்பினதை செஞ்சாவே போதும். நம்ம யாரா மாறிடும்? ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளா மாறிடும். இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்படலை, புதிய ஏற்பாட்டில் தான் எழுதியிருக்குது. திருச்சபைக்கு தான் எழுதி காட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அசுத்தத்துக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேகமா போறேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3-7 வரை வாசிங்க.
பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி ஐஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் அசால்ட்டா இருக்காம மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் கர்த்தர் என்ன செய்வார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிகளே நல்லா கவனிங்க, எல்லாம் என்ன பாருங்க, நம்மெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். திரும்ப அதை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த சரீரம் பரிசுத்தமான பாண்டமாக இருக்கணும். 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கெட்ட சிந்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. 100 வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. கலாத்தியர் 5:19-20. வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் சுதந்திரிப்பதில்லை. நல்லது கவனிச்சிங்களா? இப்படிப்பட்ட பாவங்கள் இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்ம சூழ நிக்குது. கொஞ்சம் அசைஞ்சாலும் அந்த பாவம் ஒட்டிக்கிடும். எங்க பார்த்தாலும் இந்த அருவருப்பான பாவங்கள் பெரிய. இந்த அருவருப்பான பாவங்களை பெருக்கிறதுக்காகவே ஜனங்கள் புசிப்போம், குடிப்போம், உடுத்துறது, நாகரிகம் என்ற பெயரில் செய்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கு. நாகரிகம் அத்தனையும் இந்த பாவத்துக்கு இட்டு செல்லுகிறதா இருக்குது. அப்போ நம்ம வலது புறம் இடது புறம் சாயாம கவனமா நடக்கணும். எப்படி? சத்தமா சொல்லுங்க. என்ன? வலது புறம் இடது புறம் சாயாம, வலது பக்கத்திலிருந்து பிசாசு கூப்பிடுவோம், இடது பக்கத்திலிருந்து பிசாசு கூப்பிடுவோம். இன்றைக்கு அதுக்கு இந்த பாவங்கள்லாம் இவ்வளவு பெருகி வர்றது காரணம் நாகரிகம் என்று சொல்லி சினிமா, சீரியல், அசுத்தம், தாறுமாறு அங்கிருந்தான் கிளம்பி வருது. ஆனால் நம்ம ஆட்களுக்கு சில பேர் ரகசியமாக பார்க்கறதா நான் கேள்விப்படுறேன். பாரு பாரு, நல்லா பாரு, நரகம் நிச்சயம். விசுவாசிகளாகி உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும். தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் மன்னிப்பார் நினச்சிக்கிட்டு இருந்தா அவர் கை விட்டுருவார். கடைசி காலம், அதனால எச்சரிப்பாக பேசுகிறேன். அல்லேலூயா. வெறுக்க வேண்டியதை வெறுக்கணும், உதறி தள்ள வேண்டியதை தள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:7. நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம், சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். எல்லாம் கவனிங்க. கனியற்ற அந்தகார கிரியை நம்மளை நெருக்கத்தான் செய்யும். மறுபடியும் சொல்றேன், நம்ம மாம்சமும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம். ஹலோ, நாம் மாம்சத்தையும், அல்லேலூயா, நமக்கு உயிர் கொடுத்தது எப்போ? நமக்கு உயிர் கொடுத்தது எப்படி உயிர் வந்திருக்குது? நமக்கு உயிர் வந்தது எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த தொப்புள் குடி மூலமாக வந்த ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சரீரத்தில் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். நம்ம பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கிறோம்? மாம்சத்தில் பிறக்கிறோம். இந்த சரீரம் பிறக்கும் பொழுது மாம்சமும் இரத்தமும் உடையதாக வருது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும்
பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களில் ஒருவரைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவராய் பிறந்தார். அதனால தான் முழு உலகத்தின் பாவத்தையும் ரட்சிப்பதற்காக ஒரு துளி இரத்தம் இல்லாமல் அவளை சிந்தினார். இப்போ அவர் உயிரோட இருக்காரா? உயிரோட இருக்காரான்னு கேட்டேன். அவருக்கு சரீரம் இருக்கா? சந்தேகம் வந்துட்டு. அவருக்கு சரீரம் இருக்கான்னு. என்னம்மா சரீரம் இருக்காம்மா? ரேச்சல் யோசிக்கிறா, இப்படி சொல்லவா இப்படி சொல்லவா? இயேசுநாதரே சொன்னார், பைபிளை ஒழுங்காக வாசித்தா தானே. இயேசுனே சொன்னார், தோமா இங்கே வா, தொட்டு பாரு. என்னது? எதை தொட்டு பார்க்க? ஆவியையா? அப்போ ஒரு சரீரம் இருந்ததா இல்லையா? அவர் உயிர் தெழுந்த பிறகு சாப்பிட்டாரா? என்ன சாப்பிட்டாரு? மீன் சாப்பிட்டாரு, சுட்ட மீன் சாப்பிட்டாரு. அல்லேலூயா. அப்போ அவருக்கு சரீரம் இருந்துச்சா? ஆனால் ரத்தம் இல்லை. இந்த ரத்தம் இருந்தால் தான் பசி எடுக்கு. இந்த ரத்தம் இருந்தால் தான் பசி எடுக்கு. ரத்த சோகை பிடிச்சவன பாருங்க, பசியே எடுக்காது. ரத்தம் குறைஞ்சிட்டுன்னு வச்சுங்களேன், என்னது சொல்லி பசியே எடுக்க. ரத்தம் நல்லா துடிப்பாக இருக்கட்டும், டைமுக்கு டைம் என்ன கேட்கும்? சாப்பாடு கேட்கும். இந்த ரத்தம் இருக்கும் பொழுது வயிற்று சாப்பாடு மட்டும் கேட்க மாட்டேங்கி, சரீரத்தில் இந்த மாம்சத்தில் உண்டாகிற சாப்பாட்டையும் கேட்கு. மாம்சம் அந்த பாவத்துக்குள்ளாக்குகிற அந்த பசியும் எடுக்கு. அதனாலதான் மனுஷன் தன்னுடைய இச்சையினாலே நிறைந்து அக்கிரமத்தை நடப்பிக்க போகிறான். அப்ப இந்த மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. ஆண்டவரோ வல்லமையில் ஆவியினாலே நிறைத்து மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு பலத்தை தருகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆவியானவரோடு எந்த அளவுக்கு இசைந்து கொள்கிறோமோ, ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆவியில நிறைந்து ஜீவிக்க இடம் கொடுக்கிறோமோ, ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறோமோ, ஆவியில நிறைந்து ஆராதிக்கிறோமோ, அவ்வளவாய் பாவ சுபாவத்தை ஜெயிப்பதற்கு தேவனுடைய வல்லமை நம்ம மேல் விளங்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் மனுஷ இயல்புன்னு சொல்ல கூடாது, ஜெயிக்க வேண்டும். ரெண்டு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆவியில நிறைந்த ஜெபம் வேணும், வல்லமையுள்ள ஜெபம் வேணும், பராக்கிரமுள்ள ஜெபம் வேணும், போராடுகிற ஜெபம் வேணும். போராடி ஜெபிக்கிற ஜெபம் தான் பாவத்தை அழிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த போராடி ஜெபிக்கிற, வல்லமையா ஜெபிக்கிற, ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க செய்ய பழகலன்னா இந்த மாம்சமும் இரத்தமும் உங்களை தேவ சித்தம் செய்ய விடாது. தேவ சித்தம் செய்ய விடாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த சரீரம் யாருடைய ஆலயம்? தேவனுடைய ஆலயம். அவர் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. இந்த சரீரத்தில் எல்லா உறுப்புகளும் தேவனுடைய ஆவியினாலே ஆட்கொள்ளப்படணும், உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை. நேற்று ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி இதை பார்த்தேன். அதில் எழுதியிருக்கு, என் பேத்தியாட்ட காட்டினதை. ஆனால் பார்பர் ஷாப்பில் முடி வெட்டுறவன் எப்படியோ வெட்டுறான், என்னென்னவோ கலர் அடிக்கான். அந்த கலர் அடிக்கும் பொழுது சாத்தான் நின்று கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கான், அப்படி காட்டுது. அதே போல் அவலட்சணமான வஸ்திரங்களை அல்லது பெருமை நிறைந்த வஸ்திரங்களை உடுத்துறது சாத்தான் கைத்தட்டி சிரிக்கான். ஆனால் ஆண்டவரோ பரிசுத்தத்தை நமக்கு அலங்காரமாய் கொடுத்திருக்கிறார். ரெண்டு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் எழுதும் பொழுது மினுக்கு வஸ்திரத்தை தரித்து கொள்வதோ அப்படி இப்படி உங்களை அலங்கரிக்கிறதோ இருக்கக்கூடாது, பரிசுத்தத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் உங்களை அலங்கரிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அலங்காரம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்தினாலும் சொல்லுங்களேன், தெளிந்த புத்தினாலும் அலங்கரிக்கணும். ஆமென். ஏனென்றால் பரிசுத்தம் அவருடைய வீட்டின் அலங்காரமாக இருக்கிறது. ரெண்டு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை சொல்லும் பொழுது கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், இவைகளை உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போடுங்கிறார். அதனாலதான் ஆண்டவர் அன்றைக்கு சுவிசேஷத்தில் சொன்னார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடும்.
உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. ஏன்? நீ ஒத்த கண்ணனா பரலோகத்துக்கு போக அங்கே 2 கண்ணு உடையவனாக இருப்ப. அல்லது 2 கண்ணு உடையவனாக இருந்து கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து, மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்து, ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுத்து உன் ஜீவியத்தை அழித்து கொள்ளும் பொழுது கண்ணெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கும், கை காலெல்லாம் திடமாக தான் இருக்கும், போகிற இடம் நரகமாக இருக்கும். கை காலெல்லாம் திடமாக இருக்கும், கண்ணெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கும், அழகாக இருப்பீங்க. போகிறது எங்க சொல்லுங்களேன்? சில பேர் சொல்கிறது பயப்படுறீங்களே. போகிறது எங்க? நரகம். சாதாரண நரகம் இல்லை, எரி நரகம். இந்த கடைசி காலத்தில் நாம் கவனமாய் ஜீவிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அசுத்தத்துக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் நம்மை ஆவியும் ஜீவனும் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? என்னது? இந்த மாம்சமும் இரத்தமுமாய் உடையவர்களாய் இருக்கிற நம்முடைய ஜீவியத்தை அவர் மறுரூபமாக்குகிறார். எப்படி? இந்த டிரான்ஸ்ஃபார்மில் 2 காரியம் உண்டு. ஒன்று டிரான்ஸ்ஃபார்மேஷன், இன்னொன்று டிரான்ஸ்ஃபிகரேஷன். ஒன்று டிரான்ஸ்ஃபார்மேஷன். டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொன்னால் குணாதிசயங்களில் நடக்கிற சம்பவம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய கேரக்டர் சேஞ்சிங். அல்லேலூயா. நீங்கள் ஆடம்பரத்தை விரும்பினா ஆடம்பரத்தை விட்டுறணும். உலக ஆசை இச்சைகளை விரும்பி அதன்படி ஓடுறீங்கன்னா அதெல்லாம் வெறுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? உலக அலங்காரம் உங்களுக்கு முக்கியமாக இருந்ததுன்னா அதை வெறுக்கணும். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் உள்ள பொண்ணோ பொருளோ உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சதுன்னா அது குப்பையாக தெரியணும். இதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மேஷன், மனதில் உண்டாகிற மறு இருப்போம். 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கு முதல் எதிரி எது தெரியுமா? பிசாசு கிடையாது, சரீரம் தான். முதல் எதிரி எது? அதுதான் அவங்கள பார்க்க இவங்களை பார்க்க நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. எது சொல்லுங்க? எது? சரீரம். சொல்லுங்களேன். சரீரம். இந்த சரீரத்தை சுட்டு போட்டாலும் அது திருந்தாது. பல வருடங்களுக்கு முன்பாக நான் காசிக்கு போயிருக்கும் பொழுது, தோத்திரம் வர வாங்க போல, நான் காசிக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒருத்தர் பரிதாபமாக உட்காந்துட்டு கையை விரிச்சிட்டு உட்காந்துருக்கிறார். அவர் 2 கண்ணில் ஈ மொக்கிது. என்னது? ஈ மொச்சிக்கிட்டு இருக்கு. என்ன சோத்திரம், பரிதாபமாக இருக்குது. அவரை பார்க்க கையை விரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டால், அந்த மனுஷனுக்கு நல்ல மனுஷனா நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கிறான். ஆனால் கண்களின் இச்சை, எதை பார்த்தாலும் அதை அடையணுங்கிற இச்சை. கண்களில் இச்சை வந்துட்டுன்னா மாம்சம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிடும். மாம்சம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பார்க்கறதுனால ஒன்றும் வராது, வரும். என்னது? பார்க்கறதுனால வரும். கவனமாக இருக்கணும். இவர் நல்ல மனுஷன், ஆனால் அந்த 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 கண்களின் இச்சையை மேற்கொள்ள முடியலைங்கிறதுனால அதுதானே அப்படி ஸ்கேல் போட்டு அளக்குது மேலேருந்து கீழே வர. அவன் போட்டிருக்கான் நான் போடணும், அவன் போட்டிருக்கான் நான் போடணும், அவன் வச்சிருக்கா நான் வைக்கணும், அவன் கட்டிட்டா நான் கட்டணும், இல்லையா? இது இந்த ஆளுக்கு அதை மேற்கொள்ள முடியல. பல ஞானிகள் இடத்துல போய் கேட்டிருக்காரு, அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா எல்லா பயிலுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாருக்கும் அந்த பிரச்சனை. கண்கள் வீச்சையை மாதிரி மேற்கொண்டவன் யாரு? தோத்துரும். கடைசி பார்த்தா அந்த ஆளு 2 கண்ணுலையும் ஆணியை எடுத்து குத்திக்கிட்டாராம். ஆணி எடுத்து குத்தி ரத்தமா வலியுது, வடிந்து புண்ணாகி ஈ வச்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் அவர்கிட்ட கேட்கும் பொழுது கேட்டோம், சரி இப்போ அது போயிட்டா யான்னு. என்னது? இப்போ அந்த இச்சை போயிட்டா எங்கே போகுது? இங்கெல்லாம் இருக்கு. நான் சொல்றேன், கண்ணை குத்துறதுனால இச்சை போகாது, ஆவியினாலே அதை ஜெயிக்க வேண்டும். இந்த கிருபை கிறிஸ்தவனுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவனும் பாவத்தை ஜெயிக்க முடியாது. எந்த யோகாசனம் பண்ணினாலும் பாவத்தை ஜெயிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை உண்டாக்கி இருக்கிறாரே. அவர் அருளின ஆவியின் கிருபையினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே பாவத்தை ஜெயிப்பதற்கு கிருபை உண்டு. அல்லேலூயா. உலகத்தாண்ட போய் ஏதாவது கேட்டவனே யோகாசனம் பண்ணுங்க.
யோகாசனத்தை கற்றுக் கொடுக்கிறவனுக்கு பாவத்தை ஜெயிக்க முடியல. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதெல்லாம் சாத்தான் கொண்டு வந்த தந்திர மார்க்கம். சத்திய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது அவருடைய ஆவியினாலே நடக்கணும். அதான் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5:13 வசனமா வாசிங்க. 16ஆம் வசனம் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ரோமர் 8:13 சொல்லுகிறது, மாம்சத்துப்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப இதை அழிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கத்தி எடுத்து குத்திக்கிடணுமா? இல்லை, முழங்காலம் முடக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், உபவாசத்தினுடைய சரீரத்தின் கிரியைகளை அழிக்கணும். அப்போ ஆவிக்குள்ளே நாம் பிழைத்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் உண்டாகிற அந்த போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு தெரியாமல், உபவாச ஜபங்களுக்கு வராமல், தனித்து உபவாசித்து பழகாமல் ஏதோ ரொட்டீன் லைஃப் ஓட்டுறீங்க. பிசாசு பார்க்குறான், உங்களை மேலும் மேலும் கீழ்ப்படுத்துகிறான், போராட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறான். இன்றைக்கு உதறணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் பவுல் நமக்கு எழுதி காட்டுறான். எபிரேய ஆக்கியோன் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நல்லா கவனிங்க, பாவம் எங்க நிற்குது? எங்கேயோ நிற்கல, உங்களை ஒட்டிக்கிட்டு வந்து நிற்குது, நெருக்கிக்கிட்டு நிற்குது. கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு சாஞ்சோம் ஒட்டிக்கணும். அதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? சீப்போ அப்படின்னு தள்ளி விடணும். அல்லேலூயா. பாவத்தை என்ன செய்யணும்? தள்ளி விடலைன்னா அது உங்களை இழுத்துட்டு போயிடும். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவம் எல்லாம் எங்க இருந்தா உருவாகுது? மாம்சத்துல. இந்த மாம்சத்தை நாம் அழிக்க பழகணும். சரீரத்தின் செய்கைகளை கர்த்தருடைய வல்லமையினால் அழிக்கணும். அதற்கு ஊக்கமான ஜெபம் தேவை, வைராக்கியமான ஜெபம் தேவை. பரிசுத்தத்தின் மேல் வைராக்கியம் வரணும். அதற்காக உபவாசிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கதறணும், ஆண்டவருடைய வல்லமையினால் நிரம்பணும். எந்த பாவம் நம்மோடு கூட போராடுகிறதோ அந்த பாவத்தை சொல்லி சொல்லி கர்த்தருடைய அக்கினினாலே சுட்டு எரிக்கணும், சுட்டு எரிக்கணும், சுட்டு எரிக்கணும். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள போகும் பொழுதுதான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த அனுபவத்தை நமக்கு தர்றதுக்கு தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை தர்றதுக்கு தான் விரும்புகிறார். ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? பாருங்க, பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கவனிங்க, பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு உள்ள உலாவி, உள்ள 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 உங்களையே ஆலயமாக்கி உனக்கு உள்ள உலாவி உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் நடுவில் இருக்கிறவர். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு உள்ளேயே இருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு! சத்தமா சொல்லுங்க, நமக்கு உள்ளேயே இருக்கிறவர். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காரியத்தை கவனிப்போம். அவர் நமக்கு உள்ளே வந்து உலாவி நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறபடினால நாம என்ன செய்யணுமா? மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாகிற எல்லா அசுத்தத்தையும் அசுசியையும் அசுத்தத்தையும் நீங்க யார் சுத்திகரிக்கிறது? சொல்லுங்க பதில். யார் சுத்திகரிக்கிறது? ஆண்டவரே என்ன சுத்திகரியும் சுத்திகரியும் சுத்திகரியும். ஒரு நாள் நம்ம பாவியா இருந்தோம், பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு வழி தெரியல. அல்லேலூயா.
நம்மளால் பாவத்தை வெறுக்க முடியலை, பாவத்தை விட்டு விலக முடியலை, பாவத்தை ஜெயிக்க முடியலை. ஆண்டவரே இரக்கமாய் வந்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி நீ என்னுடையவன் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ நமக்கு தெரியும், இப்போ யார் சுத்திகரிக்கணுமா? நாம தான் சுத்திகரிக்கணும். நாம தான் வெறுக்க வேண்டியதை வெறுக்கணும். வெறுக்க முடியலையா உடனே உபவாசம் போட்டுறணும். உடனே நம்ம எதுக்கு உபவாசம் போடுறோம் தெரியுமா? ஆண்டவரே, எவ்வளவு நாள் தான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு தாரணும் உபவாசம் போட்டு ஜெபிக்கிற ஆள் உண்டு. தொழிலுக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிற ஆள் உண்டு. நல்லா கவனிக்கணும். ஆசீர்வாதத்துக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் கடன் பிரச்சனை தீர்றதுக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. வியாதி தீர்றதுக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. ஆமாம், தோத்துறோம். ஆனால் பாவத்தை ஜெயிப்பதற்கு உபவாசித்து சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த இன்னைக்கு ஆட்கள் இல்லை. மற்றதுக்கெல்லாம் உபவாசம், மற்றதுக்கெல்லாம் இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். உங்களையும் அறியாமல் உங்களோடு போராடுகிறவங்க மாம்சத்தின் போராட்டத்தை அழிப்பதற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஆயுதம் உபவாச ஜெபம். உபவாச ஜெபத்தை நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா மாம்சம் கீழே போயிடும். ஆவியானவர் உன்னை வைராக்கியமாய் எழுப்புவார், உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தெரியாம நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது சரீரம்னு சொன்னா இதெல்லாம் வரத்தான் செய்யும். இல்லை 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 இல்லை. கர்த்தர் உன்னை பரிசுத்தமாய் மாற்ற விரும்புகிறார். மெய்யான நீதியும் பரிசுத்தமும் உள்ள தேவ சாயலாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அற்பமான சரீரம் தான், இது பலவீனமான சரீரம் தான். இந்த சரீரத்திற்கு பரிகாரி கர்த்தர். இந்த சரீரத்துக்கு ஏமா வாய் தரும் சொல்லுங்கம்மா நிரும்ப. இந்த சரீரத்துக்கு, இந்த சரீரத்தை விலைக்கு வாங்கியிருக்கிறார் கர்த்தர். ஆமாம் தானே? இந்த சரீரத்தை கர்த்தர் விலைக்கு வாங்கியிருக்கிறார். இப்போ நான் கேட்குறேன், இந்த சரீரத்தில் வரக்கூடிய எந்த பழுது, ஆவிக்குரிய பழுதானாலும் சரீர பிரகாரமான பழுதானாலும் அதற்கு பரிகாரி யாரு? பரிகாரி யாரு? கர்த்தர். அப்போ வியாதியை பரிகரிக்கிறவர் யாரு? வேதனையை பரிகரிக்கிறவர் யாரு? பிரச்சனையை பரிகரிக்கிறவர் யாரு? எல்லாவற்றுக்கும் அவரே பரிகாரி, அவரே பரிகாரி. அவரை பிடித்து கொண்டு அவருடைய கரத்தை அசைப்போமானால் அவர் எழும்புவார், உனக்காய் கிரியை செய்வார், உனக்குள்ளே அற்புதத்தை செய்வார், உன் கட்டுகளை உடைப்பார். பாவத்தை மட்டுமல்ல பலவீனத்தை சுட்டரிப்பார். ஆமென். வியாதியை சுட்டரிப்பார், பாவத்தை சுட்டரிப்பார், அசுத்தத்தை சுட்டரிப்பார். அப்போ சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம தயாராகணும். நாம கர்த்தருக்காய் வைராக்கியம் கொள்ளணும், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று உணரணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு வியாதி வந்துட்டா உலக பிரகாரமாக பரிகாரிகளை தேடி போகிறோம். சரி, அதையாவது இன்ஜெக்ஷன் போட்டோ மாத்திரை கொடுத்தோ குணமாக்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய பாவ பலவீனத்தை மேற்கொள்றதுக்கு எந்த ஆலோசனைனாலும் கிடையாது. நீங்கள் சைக்காட்ரிக்கிட்ட கிடையாது, கர்த்தர்கிட்ட மட்டும்தான் வல்லமை உண்டு. அவர் ஒருவரே உங்கள் அற்பமான சரீரத்திலே மகிமையான கிரியைகளை உண்டு பண்ண வல்லவர். அப்போ பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு உங்களுக்குள்ள வைராக்கியம் வரணும். அந்த வைராக்கியம் உபவாச ஜெபமாக மாறணும். ரெண்டு கையும் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வேலைக்கு போகிறீங்களா? உபவாசம் போட்டு வீட்டில் உட்கார முடியலையா? என்னைக்கு லீவு வருதோ அன்னைக்கு ஃபாஸ்டிங் போடுங்க. ஆண்டவரை இன்றைக்கு நான் ஜெயிச்சே ஆகணும், பொல்லாங்கனை ஜெயிச்சே ஆகணும். இப்படி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் குடும்ப பிரச்சனையும் ஜெயிப்பீர்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள போராட்டங்களை ஜெயிப்பீர்கள், உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. செய்திருக்கிறோமா? செய்யறதில்ல. பிற எப்படி ரட்சிப்பு வரும்? யோசித்து பாருங்க, யோசிங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் நம்முடைய சரீரத்துக்கு அதிகாரியாக இருக்கிறார். ஆண்டவர் சரீரத்துக்கு அதிகாரியாக இருக்கிறார். காரணம், அவர் நம்மை விலை கிரயமாய் வாங்கியிருக்கிறார். இரத்தத்தை கிரயமாக கொடுத்து வாங்கியிருக்கிறார். அந்த கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவர்களாகிய
உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும். இப்போ வர கிரயத்துக்கு கொல்லப்பட்டது சபை. இந்த சபைக்கு இயேசு தலையாக இருக்கிறார். இந்த சரீரம் இருக்குது. இந்த சரீரம் காலையில் எழும்பணும்னு நினைச்சிடும், ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், முகத்தை கழுவுறோம் இல்லையா? அது முகத்தை கழுவலைன்னா அன்னைக்கு முழுவதும் பக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது. முகத்தை கழுவுறோம், நல்லா சோப்பு போட்டு கழுவுறோம், ஃப்ரெஷ் ஆகுறோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் குளிக்கிறோம், பல்லு தைக்கிறோம், இந்த சரீரத்தை சுத்தப்படுத்துகிறோம். சுத்தப்படுத்திட்டு அப்புறம் நினைச்சிடும், சுத்தப்படுத்திட்டு அப்புறம் நினைச்சிடும் எல்லாம் ஊட்டா சாப்பிட்றோம். நினைச்சிடும் சாப்பிட்றோம். ஒரு அல்லையே சொல்லுங்களேன், தோத்துறோம், சாப்பிட்றோம். எதுக்கு? சரீரத்தில் பலன் உண்டாக்குறதுக்கு. உத்தியோகத்துக்கு போகிறோம், எதுக்கு? காசு உண்டாக்குறதுக்கு இல்லை, இந்த சரீரம் நல்லா பிழைக்கிறதுக்கு காசு தேவை. காசுக்காக போகிறோம், உழைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த சரீரம் தேவன் நமக்கு கொடுத்த சரீரம். இந்த சரீரத்தில் ஊத்தையும் அழுக்கும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சுத்தமாக வச்சிருக்கிறோம். ஒரு அல்லடியே சொல்லுவோமா? கொஞ்சம் 2 நாள் பல்லு தைக்காமல் இருங்க, பூச்சி வந்துடும், பல்லு சொத்த பல்லாயிரும், வைத்த வலி வந்துடும். 2 நாள் குளிக்காமல் இருங்க, சூடு பிடிச்சிரும். அப்போது இந்த சரீரத்தில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் சில முயற்சிகளை எடுக்கிறோம். பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன முயற்சி எடுக்கிறோம்? வேத வசனத்தை கொண்டு நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொள்கிறோமா? வேத வசனத்தை கொண்டு நம்மை பலப்படுத்திக் கொள்கிறோமா? யோசித்து பாருங்க. இப்போ அடுத்து நான் வரேன். இந்த சரீரம் யாருடைய ஆலயம்? இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ காலம் கொடுத்துருக்கிறாரு? 30 வயசோ, 40 வயசோ, 50 வயசோ, 60 வயசோ, 80 வயசோ, 100 வயசோ, 120 வயசோ, 120 வருஷம் நீங்கள் உயிரோடு இருந்தாலும் உயிரோடு இருக்க வர இந்த சரீரத்திலலாம் இருக்கணும். நாம சாக முடியாது. நாம சாக செத்தா நரகம். நாம செத்தோம்னா நரகம். கர்த்தர் நம்முடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் வர பூமியில் இருந்துதான் ஆகணும். எத்தனை வயசானாலும் அத்தனை வயது வரையும் இந்த காரியங்களை ஒழுங்கா செய்கிறோம். எழும்புறோம், முகம் கழுவுறோம், பல்லு தேய்க்கிறோம், குளிக்கிறோம், வஸ்திரம் உடுத்துறோம், நம்ம கடமைகளை செய்கிறோம். அதே போல இந்த ஜீவன் முடியும் வரை பரிசுத்தத்துக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஆவியினாலே பிழைக்க பழகணும். ஆவியினாலே பிழைக்க பழகணும். மாம்சம் ஆவிக்கிறவங்க போராடும். மாம்சம் இப்பெல்லாம் கொஞ்சம் ஃபேஷனான காலமாகி போச்சு, டைம் ஆயிட்டு, ஆனாலும் பேசிதான் ஆகணும். இன்றைக்கு குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் வந்துட்டு பசங்களுக்கு, பிள்ளைகளுக்கு என்ன வந்துட்டு? குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். வாலிப பிள்ளைகள் ஆயிட்டாங்க, பசங்கள் ஆயிட்டாங்கன்னு சொன்னா சுத்தமாக இருக்கிற சோம்பேறித்தனம். சகோதரர்களுக்கு சேவ் பண்றதுக்கு சோம்பேறித்தனம். என்னது? அன்னைக்கு ஒரு தம்பியை பார்த்தேன், என்னப்பா இப்படி இருக்க, ஏன் சேவ் பண்ணல? நான் ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணுவேன். அப்போ என் ஜெபம் பண்ண வேண்டிய ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் சேவ் பண்ண வேண்டி இருக்குது, அதனால் 6 நாள் எனக்கு முடிய முளைக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்களேன். தோத்துரும். இந்த சரீரத்தை நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகள் இல்லையா? ராஜகுமாரன் ராஜகுமாரத்திகள்னா எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்கன்னு. சத்தம் வரமாட்டீங்க. நீங்க உங்களை பார்த்தாவே தெரியுது. ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது போல இந்த ஆலயம் யாருடைய ஆலயம்? இந்த தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்த அலங்காரமா இருக்கணும். எப்படி அலங்காரமா இருக்கணும்? பரிசுத்த அலங்காரம். நம்மை சுத்திகரிக்க வேணும். பரிசுத்தம் தான் தேவனுக்கு அலங்காரம். நம்ம யாருக்கு அழகா இருக்கணும்? சொல்லுங்க. நம்ம யாருக்கு அழகா இருக்கணும்? நம்ம அழகு அவரை மயக்கணும். அவர் சொல்லணும், அவர் நம்மளை பார்த்து வர்ணிக்கணும். உன் கண்ணு எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் கண்ணில் என்னென்னத்தையோ இழுவி யாராவது பார்த்து இன்னைக்கு வித்தியாசமா இருக்கேன்னு யாராவது சொல்லணும். நம்முடைய அழகு யாருக்குரியது? சத்தமா அல்லையே சொல்லுங்க. நம்மளெல்லாம் ஆண்டவர் அழகாக உண்டாக்கி இருக்கிறார். இதுக்கு எக்ஸ்ட்ரா அழகு தேவை ஒன்று பரிசுத்தம் தான். 2 கையும் உயர்த்தி அல்லையே சொல்லுவோமா? பரிசுத்தம் தான் தேவனுக்கு ஏற்ற அழகு. ஆனால் நம்ம அழகுன்னு சொல்லிட்டு நம்மளை அலங்கோலமாக்கி சவைச்சு துப்புன மாதிரியெல்லாம் ஆக்கி தோத்துறோம். ஒரு நாள் ஒரு சகோதரி முகத்தை பார்த்தேன். நம்ம சபையில் உள்ள விசுவாசி தான்.
அவள் முகத்தை பார்த்தேன், சவைச்சு துப்புன மாதிரி இருந்தது. என்னாச்சு, நல்லா தானே இருந்தேன்னு கேட்டேன். சொன்னேன், இதெல்லாம் போட சொன்னாங்க, போட்டேன், இப்படி ஆயிட்டு. தோத்துரும். ஆண்டவர் சொல்றாரு, உன் முகரூபத்தை காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். முக்காட்டு நடுவே உன் கண் எப்படி இருக்கு, புறா கண்களை போல இருக்குன்ட்டு. அது முக்காடு எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? அடக்கம் ஒடுக்கமாக நடக்கிறதுக்கு அடையாளம். எது எப்படி எப்படி இருக்கணும்? இப்போ எல்லாம் நெஞ்சை நிமித்திட்டு தான் வருது. அடக்கமாவது ஒடுக்கமாவது. அது உன் வாழ்க்கையை கெடுத்துரும், அவன் ஒழுக்கத்தை கெடுத்துரும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை சாதாரணமாக விடுறோம். பாவம் நம்மை தேடி வந்து ஒட்டி கொள்கிறது. நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், தப்பு பண்ணணும்னு நினைச்சதுன்னா சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். பரிசுத்தமாக வாழணும்னு நினைச்சா பல பிரச்சனைகள் வரும். ஆனால் போராடி மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, போராடி மேற்கொள்ள வேண்டும். இப்போ நான் கேட்குறேன், இந்த சரீரத்துக்கு நாம் செய்கிற நல்ல காரியமெல்லாம், ஆரோக்கியத்துக்கு அடுத்த காரியமெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே போல சபையின் ஆரோக்கியத்துக்கு சுத்திகரிப்பு அவசியம். சபையின், இது சபை தேவனுடைய சரீரம். சபை தேவனுடைய சரீரம். அல்லடியா சொல்லுங்களேன். அவர் தங்கி இருக்கிற ஆலயம் அல்லவா சபை. அப்ப இந்த சபை ஒழுங்கும் கிரமமா இருக்கணும். நாம் எப்படி சுத்தமுள்ளவர்களாய் நம்முடைய சரீரத்தை சுத்திகரித்துக் கொள்கிறோமோ அப்படியே திருச்சபை ஆகிய சரீரத்தையும் நாம் சுத்திகரித்துக் கொள்கிறதுல கவனமா இருக்கணும். சபைக்கு உத்தரவாதமாய், சபைக்கு உண்மையாய் உழைக்கிறதுல, செயல்படுகிறதுல சரியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் முன்னேற்பாடு தேவையாயிருக்கிறது. இந்த சரீரமாகிய சபை எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவன் வந்து சபையிலே உலாவுவார். தேவன் வந்து சபையிலே உலாவுவார். இந்த சரீரமாகிய சபை தேவனிடத்தில் எதையெல்லாம் விண்ணப்பிக்கிறதோ அதையெல்லாம் தேவன் அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரமாகிய சபை, நம்முடைய சரீரமாகிய இந்த சரீரம் ஆலயம் பரிசுத்தமாய் இருந்தால் எப்படி இந்த சரீரமாகிய ஆலயத்தை ஆண்டவர் மறுரூபப்படுத்துவாரோ அதே போல சபையாகிய சரீரம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தால் இந்த சபையையும் கர்த்தர் மறுரூபமாக்குவார். ஆமென். அப்ப சபைக்காக நாம் எவ்வளவு உத்தரவாதமா இருக்க வேண்டி இருக்கிறது. எப்படி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்துக்கு உத்தரவாதியோ அதே போல சபைக்கும் உத்தரவாதி. ஐயா கவனிக்கிறீங்களா? இந்த சரீரத்துக்கு நம்ம எவ்வளவு உத்தரவாதியா இருக்கிறோமோ இந்த சரீரத்தை நம்ம கெடுத்து போடக்கூடாது. கெடுத்தா தேவன் கெடுப்பார். இந்த சரீரத்துக்கு நாம் எவ்வளவு உத்தரவாதியோ அதே போல சபைக்கும் நாம் யாரு கேளுங்க, சபைக்கும் உத்தரவாதி. இந்த சபை பரிசுத்தமாயிருப்பதற்கு, சபை ஒழுங்கும் கிரமமாயிருப்பதற்கு, சபை சட்டத்திட்ட விதிகளிலே சரியாய் நடப்பதற்கு, சபை ஒழுக்கத்தில் வளருவதற்கு, சபை டிசிப்ளின்ல இருக்கணும், சபை பரிசுத்தத்தில் இருக்கணும், சபை உண்மையா இருக்கணும், சபை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். இது ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் உத்தரவாதியாக இருக்கிறோம். சபைக்கு நாம் யாரு? சில பேர் சொல்லவே மாட்டேங்கிற. சபைக்கு யாரு? நம்ம உத்தரவாதி. ஏதோ நினைச்சா வருவேன், நினைச்சா வரமாட்டேன், எனக்கு முடிஞ்ச நேரத்துக்கு வருவேன், முடியலைன்னா வரமாட்டேன் என்று சொன்னோமானால் அந்த சரீரம் எப்படி கெட்டு போகுமோ அப்படியே சபையும் கெட்டு போகும். சபையை ஒருவன் கெடுத்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப விசுவாசியிலே நம்மை கர்த்தர் இந்த சபையில கொண்டு வந்து இணைத்திருக்கிறார் என்றால் எதற்காக இணைத்திருக்கிறார் தெரியுமா? மகிமைப்படுத்துவதற்காக. எதுக்கு? மகிமைப்படுத்துவதற்காக இணைத்திருக்கிறார். மகிமைப்படுத்துவதற்காக இணைக்கப்பட்ட நாம் அந்த மகிமையை தேட வேண்டும், அந்த மகிமைக்குரியதை தேட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்பதை சோதித்து பாருங்கள். இந்த சரீரத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரீரத்துக்கு என்ன முக்கியத்துவம்? பரிசுத்தத்துக்கு. அல்லேலூயா. பாவம் செய்யறதுக்கு அல்ல, அக்கிரமம் பண்றதுக்கு அல்ல, உல்லாசமா வாழ்றதுக்கு அல்ல, தேவனுக்கு பிரியமா இருப்பதற்கு. இந்த சரீரத்துக்கு நீங்கள் உத்தரவாதி. இந்த சரீரத்தை நீங்க கெடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த சரீரத்தை பரிசுத்தத்துக்கு நடத்த வேண்டும்.
அதே போல சரீரமாகிய சபைக்கு நாம் உத்தரவாதி. சரீரமாகிய சபைக்கு உத்தரவாதியாய் இருந்து நாம் செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த சபையை தேவன் மகிமைப்படுத்துவார். அந்த சபை நடுவே கர்த்தர் தங்குவார், கர்த்தர் உலாவுவார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அந்த சபையின் கூக்குரலுக்கு செவி கொடுப்பார், அந்த சபையின் ஜெபத்திற்கு செவி கொடுப்பார், அற்புதங்களை செய்வார், கேட்பதை கொடுப்பார். கர்த்தர் எல்லாவற்றையும் சபைக்காய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு உத்தரவாதியாக இருக்கிறோம்? அந்த தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது அல்லவா? பரிசுத்தத்துக்கு நாம் உத்தரவாதியாக இருக்கிறோமா? என்னுடைய சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அதற்கு நான் உத்தரவாதியாக இருக்கணும். என்னுடைய சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், என் சபை உண்மையிலே வளர வேண்டும், என் சபை தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கணும், என்னுடைய சபை வரங்களினால் நிரப்பப்பட்டிருக்கணும். இவைகளுக்கு நான் உத்தரவாதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. இதற்காக ஜெபிக்கவும் அதற்காக செயல்படவும் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது சபை தேவனால் மகிமைப்படுத்தப்படும். சபையின் மூலமாய் தேவன் மகிமை அடைவார். ஹல்லேலூயா. சபையின் மூலமாய் தேவன் மகிமை அடையும் பொழுது தேவன் சபையை மகிமைப்படுத்துவார். சபை மகிமைப்படும் பொழுது அந்த சபைக்கு உட்பட்ட நீங்களும் மகிமைப்படுவீர்கள். உங்களுக்கு மகிமை மேல் மகிமை வரும். ஒரு நாள் வரும் பொழுது அந்த மகிமை உங்களை மறுரூபமாக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த மகிமை மறுரூபமாக்கும். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஜெபிப்போமா?